Namaste students, we are in the lesson Geography, Resources, Unit 1 Resources. In this chapter, we have to see from the natural resources. All resources that have been directly provided by the nature are called natural resources. The air, water, soil, minerals, natural vegetations and wildlife around us are all natural resources only. The use of any natural resource depends on the place it is available, the form in which it is available and the technology necessary to avail it. நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது, நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது தான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் இந்த சன்லைட் சொல்லலாம், வாட்டர் சொல்லலாம், சாயில், மினரல்ஸ், மண், தாவரங்கள், இது எல்லாமே நேச்சர்லேருந்து கிடைக்கிறதுனால நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸை 4 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆரிஜின், டெவலப்மெண்ட், ரெனியூவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஓனர்ஷிப் எக்ஸெட்ரா. இதெல்லாம் தான் மெயின் குரூப்ஸாக என்ன பண்ணுறாங்க, கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின், resources can be classified into biotic and abiotic resources. Bioticனா உயிருள்ள திங்ஸ், லிவிங் திங்ஸ், பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் தான் பயோட்டிக் ரிசோர்ஸஸ். அப்போ அபயோட்டிக் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா நான் லிவிங் திங்ஸ், லேண்டு, வாட்டரு, ஏரு, இந்த மாதிரி உயிரற்ற பொருட்கள்லாம் அபயோட்டிக் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, the biotic resources were made substance till they were recognized by the humans. According to the humans, the substances were collected by the ancient man and preserved for use. அப்பத்திலிருந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த ஏன்ஷியன் மேன், அந்த கால மனுஷங்கள்ல இருந்து இந்த மாதிரி பயோட்டிக் ரிசோர்ஸ்லாம் என்ன பண்ண ப்ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பிகினிங் மேன் ஹேட் ஒன்லி 3 பேசிக் நீட்ஸ். ஆரம்ப கால மனுஷனுக்கு என்ன 3 பேசிக் நீட்ஸ்னால், ஒன்று ஃபுட்டு, உணவு, செகண்டு க்ளோத்திங், க்ளோத்திங்னா ட்ரெஸ்ஸஸ், நம்ம போடுற உடை, 3வது ஷெல்டர். இது 3 தான் அடிப்படை தேவைகளாக இருந்தது. ஸோ இதெல்லாம் அவர் எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஹி கலெக்டட் திங்ஸ் த்ரோ ப்ரைமரி ஆக்டிவிட்டிஸ் சச்சஸ் ஹண்டிங், வேட்டையாடுதல், ஃபுட் கேதரிங், ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்து தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இதெல்லாம் பார்த்து தான் லேட்டர் வென் ஃபுட் பிகம்ஸ் ஸ்கேர், they had to cultivate and that become agriculture, and the cattle were used to reared on the farmers to fulfill the basic needs. இதெல்லாம் தான் primary activities. The abiotic resources were also sought after by the early man. They went in search of better land platforms and they had enough water resources for agriculture and their கேட்டல். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அபயோட்டிக் ரிசோர்ஸஸ்லாம் அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு லேண்டை தேடி அதில் எங்கே வாட்டர் ஃபெசிலிட்டி இதெல்லாமே இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ரைமர்லி த டூல்ஸ் வேர் ஒன்லி மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ். Later man dug the earth and better abiotic resources and found copper first and iron later. முதல்ல காப்பர் தான் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் என்னது, அயன் கண்டுபிடிச்சாங்க. ஸோ he also mined previous metals simultaneously for making ornaments. என்ன பண்ண, பூமியை தோண்டி, இப்போது நிலக்கரி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே பூமியை தோண்டி தான், கோல் மைன்ஸ் எல்லாமே தோண்டி அதுக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. லேட்டர் மைனிங் became one of the leading primary activities and still holds an important place among the economic activities. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் இது ரொம்ப ஒரு முக்கியமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், on the basis of development. Based on the level development, resources can be divided into actual and potential resources. 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஆக்சுவல் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா, ரிசோர்ஸஸ் தட் ஆர் பீயிங் யூஸ், த குவான்டிட்டி அவைலபிள், எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ. இப்போ நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கம் இருக்குது, கோல், அப்போது அது. பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் தட் ஆர் நாட் பீயிங் யூஸ்ட் இன் த ப்ரெசன்ட் அண்ட் இட்ஸ் குவாலிட்டி லொக்கேஷன் ஆர் நாட் நோன். இப்போ அது யூஸ் பண்ணுறது கிடையாது, ஆனால் வேறு எங்கேயாச்சும் அது இருக்கும், அது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ரிசோர்ஸஸ். த டெக்னாலஜி டு எக்ஸ்ட்ராக்ட் சச் ரிசோர்ஸஸ் இஸ் yet to be developed. அந்த மாதிரி இருக்க ரிசோர்ஸஸ் என்ன பண்ணோம், டெவலப் பண்ணணும். எக்ஸாம்பிள் மெரைன் ஈஸ்ட், அதாவது கடலில் கிடைக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபவுண்ட் இன் த பே ஆஃப் பெங்கால் அண்டு அரேபியன் சீல இருக்குது.
Do you know marine yeast have greater potential than the terrestrial yeast? They can be used in baking and brewing and wine, bioethanol and pharmaceutical protein production. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மெரைன் ஈஸ்ட் வந்து ரொம்ப உதவுது. அதாவது வந்து நம்ம என்ன சொல்கிற வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில், அது எல்லாத்துக்குமே உதவுது. மருந்து தயாரிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே இது உதவுது அப்படின்னு சரி அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போது on the basis of exhaustibility, on the basis of renewability, resources can be classified as renewable resources and non-renewable resources. Resources once consumed can be renewed with the passage of time are called renewable resources. அதாவது இப்போ சூரிய வெளிச்சம், தண்ணீர், காற்று, வாட்டர் இதெல்லாம் என்னென்னா அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ காலையில் இருக்கும் சூரியன்னா கொஞ்சம் நைட்டு மறைஞ்சிரும், அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் சூரியன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரெனியூவல், திரும்ப திரும்ப நம்மளுக்கு கிடைத்து கொண்டே இருப்பது தான் வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ தே ஹாவ் டு பி used wisely. Natural resources which are limited can be called non-renewable resources. They become exhausted after use. The time they take replaced us. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த ரிசோர்ஸஸ்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன காலி ஆயிரும். இப்போ நெய்வேலியில் நிலக்கரி வந்து பூமிக்கு அடியில் கிடைக்குது, அப்போ அதை நம்ம எடுக்க ஒரு நாள் வந்து காலி ஆகிடும். அதே மாதிரி தான் கோலாறுன்ற கர்நாடகா மாநில கோலாறில் தங்க சுரங்கம் எடுக்க அதுவும் காலி ஆகிடுச்சு. ஸோ அதை மாதிரி இப்போது நம்ம இந்தியாவில் எங்கெங்கே எது இருக்குதுன்னு தெரியாது. இப்போ கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கேன், அந்த இடத்துல திடீர்னு தோண்டும் பொழுது ஒரு தங்கம் கிடைக்குது, தங்க கட்டி, அப்படியே அது ஒரு மலை மாதிரி பூமி கடியில் இருக்கும். தங்கமோ வைரமோ ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணும், அதை எடுத்து ஃபுல்லாக அதை மைனிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அது காலி ஆகிற வரைக்கும். அப்போ இது ரொம்ப எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நாடு வளர்ச்சி அடைகிறதுக்கு அது ரொம்ப உதவும். கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் அதர் மினரல்ஸ் எல்லாமே. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இதுதான் அதோடைய ஃபோட்டோ, நிலக்கரி தொழிற்சாலை. The resources which cannot renew themselves are either scarce or totally absent. So man is in search of new resources and it is conducting several researches. He is only after researches. He confirmed that a substance is a resource only after the research. He tries to harness it and also searches the regions where it may be found in. They are all potential resources. Wind energy is one such example. The places where the wind energy can be utilized are still unknown. இப்போ வந்து இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம் எங்கே கிடைக்குது, ஒன்ஸ் இது காலி ஆகிட்டாலும் அடுத்து எந்த இடத்துல கிடைக்கும், இந்த மாதிரிலாம் தேடி இதை வந்து நம்ம ரிசோர்ஸஸ் வந்து எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் இந்த விண்ட் எனர்ஜி பாருங்கள், பார்த்துருக்கீங்களா? இங்கே கூட இந்த மப்பேடு கிட்ட ஒரு புதுசாக ஒரு கம்பெனி கட்டியிருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது ரோட்லேயே தெரியும், நம்ம பஸ்ஸில் போகிறச்ச பார்த்துருப்பீங்க. அப்போ பார்க்கும்பொழுது இது என்னென்னா, பார்க்கும்போது எல்லாம் அந்த இது எல்லாமே ஏரோப்ளானோட இது அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அது வந்து விண்மில், அந்த விண்ட் எனர்ஜி, அந்த விண்ட் எனர்ஜி சேவ் பண்ணது இந்த காற்றாலைகள் மூலம் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. அது the wind energy can be utilized are still unknown. இன்னும் அது எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ண நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஹார்ட்ஸ், ஹவு டிட் கோல் ஆரிஜினேட், கோல் எப்படி வந்து ஆரிஜினேட் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ஹாவ் டைம் மீன்ஸ் யூ know it about that. On the basis of distribution, on the basis of distribution, resources can be classified into localized resources and universal resources. When resources are present in a specific region, they are called localized resources. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்ததுன்னா அது பேர் வந்து localized resources. Example, minerals. Some resources are present everywhere. Such resources are called universal resources. Sunlight, air எல்லா இடத்துலையும் இருக்கும், உலகம் முழுவதும் இருக்கும், பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யூனிவர்சல் ரிசோர்ஸஸ். அடுத்து on the basis of ownership, on the basis of ownership, இப்போ இதுக்கு முன்னாடி வாட் ரீஜன், எந்தெந்த காண்டினென்ட்டில் இந்த அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கான். உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க. ஓகே, இந்த லயன் எந்த ரீஜனில் இருக்குது, டைகர் எங்கே இருக்கும், இந்த எல்லாமே, இந்த பென்குயின் எங்கே இருக்குது, எலஃபண்ட் எங்கே இருக்குது,
இது எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் இது எல்லாமே நம்ம கண்ட்ரிலையும் இருக்குது. ஆனால் எந்த ரீஜனில் எந்த காண்டினென்ட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இஃப் யூ ஹாவ் டைம்னா கூகுள் பண்ணி பாருங்கள். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், based on the ownership, resources can be classified into individual resources, community owned resources, national resources and international resources. Individual resources are resources privately owned by இண்டிவிஜுவலால் ஓன் பண்ணியிருக்க, தனி நபரால் ஓன் பண்ணியிருக்கலாம் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ். எக்ஸாம்பிள் அப்பார்ட்மெண்ட்டு, உனக்கு சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் அது உன்னுடைய ப்ராப்பர்ட்டி. Community owned resources are resources which can be utilized by all the members of the community. Public parks, பப்ளிக்காக ஒரு பார்க் இருக்குது, எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைப்ரரி இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் இருக்கா. நேஷ்னல் ரிசோர்ஸஸ், அதாவது வித் த பொலிட்டிக்கல் பவுண்ட்ரி அண்ட் ஓஷனிக் ஏரியா ஆஃப் கண்ட்ரி. ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜன், ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து நேஷ்னல் ரிசோர்ஸஸ். அந்த ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னா அந்த ஃபாரஸ்ட் வந்து அந்த நாட்டுக்கு சொந்தமான நேஷ்னல் ரிசோர்ஸஸ். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் கால்டு the world's largest pharmacy and 25% of the natural vegetation are medicinal plants. சின்சோனா இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அதிகமாக இந்த மழை பொழிவும் வரக்கூடிய இந்த மாதிரி காடுகள் வந்து உலகத்தில் வந்து 25% ஒரு மருந்தகம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நேச்சருக்கு வந்து நல்லது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ் ஆர் ஆல் ஓஷனிக் ரிசோர்ஸஸ் ஃபவுண்ட் இன் த ஓப்பன் ஓஷன். கடலுக்குள்ளே கிடைக்கிறது. உலக எல்லா நாடுகளுக்குமே இது நம்ம ஓஷன் பவுண்ட்ரி, அந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் தான் நம்மளுடைய ஓஷன் பவுண்ட்ரி. அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் பொதுவான அந்த இன்டர்நேஷ்னல் ஏரியாஸில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸா. ஆம்பர்கிரிஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ஸ்பெர்ம் வேர்ல்ன்ற இருக்கக்கூடிய அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து ஆம்பர்கிரிஸ். எ பவுண்டு வந்து 0.454 kg ஆஃப் ஸ்வீட் ஸ்வெல்லிங் ஆம்பர்கிரிஸ் வர்த் $US வந்து $63,000 அண்ட் யூஸ் இன் பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்களா. அதோடைய ஃபோட்டோ தான் இது பாருங்கள். man-made resources. Next class we see about the man-made resources at all. Thank you students.